அனைவருக்கும் வணக்கம். 15 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, 15 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களையும் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களும் வாழ்க்கை முறையும் எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 15 என்ற எண்ணில் 1 என்பது சூரியனுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 5 என்பது புதனுடைய சாராம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 1, 5 இவற்றின் கூற்று தொகையானது 6 என கிடைக்கிறது. 6 என்பது சுக்கிரனுடைய பூரண சாராம்சம் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த 15 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய தன்மையும் புதனுடைய அறிவாற்றலும் அதீதமான சுக வாழ்க்கை கிடைக்க, சௌகரியமான வாழ்க்கை கிடைப்பதற்கு சுக்கிரனுடைய பூர்ண அருளும் கிடைத்த ஒரு பாக்கியம் மிக அதீதமாக இருக்கிறது. இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் இவர்களுக்கு தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த பண்பும், அது மட்டுமல்லாது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிந்த அறிவாற்றலை கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது சுக்கிரனுடைய அதீத ஆற்றலும் சாராம்சமும் அப்படியே இவர்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும். எனவே இவர்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் சௌகரியம், சந்தோஷம் என அனைத்துமே நிரம்பி இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக உள்ளது. மேலும் பொதுவாக இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த ஆற்றல் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். மேலும் இவர்களுடன் ஒட்டி பிறந்த தன்மையாக பார்க்கப்படுகிறது. வசீகரமான வாய்ப்பு என்பது இவர்களுக்கு அதீதமாக இருக்கும். இவர்களுடைய பேச்சாற்றலோ அல்லது குணமோ உடல் சார்ந்த சிந்தனையோ அனைத்துமே மற்றவர்களை வசீகரம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சில சமயத்தில் இது பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது. கலை போன்ற விஷயங்கள்ல அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அழகாக இருக்க வேண்டும் என்பதை அதீதமாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் ஒரு எளிய விஷயத்துல அவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு தனித்திறமை என்பது இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. இதன் காரணமாக தான் நண்பர்கள் மிக அதீதமாக இருப்பார்கள். 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதோடு மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஆடம்பரம், சுகபோக வாழ்க்கை போன்றவற்றில் அதீத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய ஆசைப்படி பல விஷயங்கள் இவர்களுக்கு சுகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக உள்ளது. இவர்களுக்கு வாக்கு பலம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எந்த ஒரு வார்த்தையை செய்தாலும் அந்த வார்த்தை ஜாலம் என்பது இவர்களுடைய பேச்சில் மிக அதீதமாக வெளிப்படும். இணையற்ற பேச்சாற்றல் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த 15ஆம் தேதியில் பிறந்த நபர்கள். எனவே மேடை பேச்சாளர், கட்டுரை, பட்டிமன்ற தொகுப்பாளர் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். மிக பெரிய பிரச்சனையை கூட சுலபமாக தீர்த்து வைத்து அதில் மகிழ்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுகம், சந்தோஷம், போகம் இவை அனைத்தும் இவர்களுக்கு வழியே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. தொழிலில் மிக அதிகப்படியான புரட்சியை செய்து பண வசதி குறைவாக இருந்தால் அதை எப்படி செல்வ செழிப்பாக மாற்றுவது என்ற திறமையை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். பிறப்பில் ஏழ்மையாக இருந்தாலும் சரி செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இவர்களுடைய நடவடிக்கை மற்றும் வளரும் பருவத்தில் மென்மேலும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளம் வயதிலிருந்து முதுமை அடைவதற்குள் இவர்களுடைய வளர்ச்சி என்பது படிப்படியாக மிக பெரிய அசூர வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. செல்வ செழிப்பில் பிறந்தவர்களுக்கும் மென்மேலும் செல்வம் சேருவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக உள்ளது. சுக்கிரனுடைய பூர்ண அருள் வெளிப்படக்கூடிய இந்த நபர்கள் மிக அதீதமாக செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரும்பாலும் இவர்களுக்கு சோகத்தை கூட அதில் ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக சோகமான கவலையான விஷயங்கள்ல கூட நகைச்சுவை உணர்வை பேசி அதிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். மிக அதீதமான சோகத்துல கூட மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தனித்திறமை இவர்களிடம் இருக்கிறது. இது மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்றவர்களை கையாளும் போது சில விஷயங்கள்ல இது பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக எதையும் அறிவு கூர்மையுடன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே இதனுடைய தன்மை இப்படிதான் இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அந்த செயலினுடைய தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். துன்பங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்பமாக வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். எப்போதும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய பேச்சாற்றல் என்பது மற்றவர்களை வெகு
வெகும் அளவில் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். காந்த சக்தி கொண்ட பார்வை இவர்களிடம் இருக்கிறது. வசீகரம் செய்யக்கூடிய ஒரு தனித்திறமை இவர்களுடைய மிகப்பெரிய பிரமிக்க வைக்கும் குணமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் சரி பல பரிமாணங்கள் தென்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே புகழ்பெற்ற பல பணிகளில் இவர்கள் நிச்சயம் சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அரசியல், நடிகர், தொழில் என அனைத்திலும் கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த 15ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. கலைத்துறையில் என்பது நாட்டம் சற்று கூடுதலாகவே இருக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள். மற்றவர்களிடம் இந்த சந்தோஷத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். மக்களிடையே நன்கு பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தன் செயல்களால் மற்றவர்களுக்கு குறுக்கீடு என்றால் அந்த விஷயத்தை ஒருபோதும் செய்யாத நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். குறுக்கீடாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதை உதறி தள்ளக்கூடிய ஒரு சிறந்த குணம் இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் மற்றவர்களை பார்த்தவுடனே அவர்களை பற்றி எடை போடக்கூடிய தனித்திறமை என்பது இவர்களிடம் இருக்கிறது. சில விஷயங்கள்ல இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் அதே சமயம் பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உள்ள முன்னோர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதீத முன்னோடிகளாக இவர்கள் செயல்படுகின்றனர். இவர்களுடைய பேச்சாற்றலுக்கு ஈடு இணை என்பது இல்லாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. மற்றவர்களின் துயர் நீக்குவதற்காக அசாதாரண காரியங்களை கூட சாதாரணமாக செய்வதற்கு முன் வரக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதிகப்படியான நண்பர்கள் நிச்சயம் இவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நட்பின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் சாராம்சமும் 5 என்ற எண்ணின் வழியாக வெளிப்படுகிறது. அது மட்டுமல்லாது தனிச்சையாக ஒரு கூட்டத்தையே உருவாக்கக்கூடிய சிறந்த பலன் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். 1 என்ற சூரியனின் ஆதிக்கம் கொண்டதால் இவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். சுகம், சௌகரியம் என அனைத்தையும் மற்றவர்களுக்கு தருவதோடு தானும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அப்படியே சுக்கிரனுடைய சாராம்சம் வெளிப்படுகிறது. 6 என்ற கூட்டுத்தொகையால் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பேரும் புகழும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாகன பிரியர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுற்று பயணங்கள் மேற்கொள்வதில் அதீதமான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது எப்போதும் இவர்களை சுற்றி பல நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. அவர்களுடைய நலனுக்காக சற்று கூடுதலாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சில சமயங்களில் தன் சக்திக்கும் மீறிய செயலை செய்து மற்றவர்களை மகிழ்ச்சி விற்கக்கூடிய சிறந்த நபர்களாகவும் இருக்கின்றனர் இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் மிக முக்கியமான குணமாக பார்க்கப்படுவது நல்ல மனம் கொண்ட இயல்பு என்பது இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. இப்படி 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன பிரமிக்க வைக்கும் குணம் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.